இந்த ஆளுக்கு ரொம்பவே வயசாயிடுது. ஆனா தன்னோட சாவை பத்தி கவலைப்படாம தன்னோட நாயை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் தன்னோட நாயை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த நாயை பாத்துக்கிறதுக்காகவே நான் ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு நாய்க்கு எப்பப்பெல்லாம் பசிக்கும், எப்பப்பெல்லாம் தூங்கும், எப்பப்பெல்லாம் எழுந்திருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ரோக்ராமிங்கா போட்டு அந்த ஒரு ரோபோட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற ஊர்ல ஒரு பெரிய சூறாவளி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ரோபோட்டு கிட்டத்தட்ட ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. அதனால அந்த ரோபோட்டையும் கையோட கூட்டிட்டு போறாரு. மொத்தமா அந்த வண்டியில இவரும் அந்த நாய் அந்த ரோபோட்னு சொல்லிட்டு 3 பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சதோட அந்த சூறாவளி ரொம்பவே வேகமா வந்துட்டு இருக்கு. ஈவன் அவங்க வண்டியில போயிட்டு இருந்தாலுமே ரொம்பவே பக்கத்துல வந்துட்டு இருக்கு. கட்டத்துக்கு மேல இந்த சூறாவளி நம்மள சும்மா விடாத, நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆணியை எடுத்து மண்ணில் புதைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான கேபிள்ஸ் எடுத்து அந்த ஆணியோட அந்த வண்டியை சேர்த்து கட்டிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு சூறாவளி அவங்கள ரொம்பவே வேகமா கடந்து போயிட்டு இருக்கு. இவங்களும் சூறாவளி போனதுக்கு அப்புறம் வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த வண்டி ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. நம்மளால அதை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய மனுஷன் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஒரு ரோபோட் அது எல்லாத்தையுமே மாத்திடுது. அதுக்கப்புறம் அவங்க பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம ஆயிடுது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் பார்க் பண்ணிட்டு அந்த ஒரு பெரிய மனுஷன் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இருக்காரு. இவர் அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம வண்டி ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரோபோட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டார்ட்லாம் பண்ணி மூலா பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டதும் வெளியே அந்த பெரிய மனுஷன் என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்த்துட்டு இருக்காரு. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ரோபோட் ஒரு காரனை போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கிட்ட போய் நம்ம கோவமா கத்தனோம்னா இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. பொறுமையா சொன்னாதான் இவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரோபோட் வண்டியில ஏறிட்டு கரெக்டா ரிவர்ஸ் எடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து நிறுத்திடுது. அப்புறம் அந்த ஒரு ஆளுக்கு நம்பிக்கை வருது. நான் போனதுக்கு அப்புறமும் கண்டிப்பா இந்த ஒரு ரோபோட் என்னோட நாயை பார்த்துக்கும்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இவர மாதிரி நாய் பிடிக்கணும், உங்க நாயோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.